தேர்வுத்தாள் கசிவுகள் குறித்து பொறுப்பு கூறலை கோரிய மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு பதிலளிப்பதற்கு பதிலாக வன்முறையை பயன்படுத்தியதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் துப்பாக்கிகள், மின் அதிர்ச்சி தடியடிகள், மின்சார தடுப்புகள், ஆணிகள் பொருத்தப்பட்ட பிரம்புகள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகள் கூட பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய சொந்த மாவட்டங்களிலேயே ஒழுங்கை பேணுவதற்கு திணறும் ஒரு அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு பதிலாக நிர்பந்தத்தை தேர்ந்தெடுத்ததாக விமர்சித்துள்ளார். நியாயமான பொதுமக்களின் கவலைகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக மக்களின் எதிர்ப்பை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தற்போதைய அரசாங்கம் கருதுவதாக விஜய் வசந்த் MP குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் தள பதிவில், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு செயல்படும் போது ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து தமிழக மக்கள் நலனை புறக்கணித்துள்ளார் என விஜய் வசந்த் MP குற்றம் சாட்டியுள்ளார்.